வணக்கம். சைரசா மற்றும் ரஞ்சித் டீம்ஸ் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி பெரம்பூர் தொகுதி. இந்த தொகுதி திமுகவின் கோட்டை என்றே சொல்லலாம். மொத்தம் நடந்த தேர்தல்களில் 13 முறை திமுக வென்றுள்ளது. 2 முறை மட்டுமே அதிமுக வென்றுள்ளது. ஒரு முறை காங்கிரசும் ஒரு முறை சுயேட்சை வேட்பாளரும் இந்த தொகுதியில் வென்றுள்ளார்கள். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஆர்.டி. சேகர். இவர் திமுக சார்பாக போட்டியிட்டு வென்றவர். சேகர் 1,05,267 வாக்குகள், 52.93% அடிப்படையில் பெற்றுள்ளார். இவரை அடுத்து அஇஅதிமுக என்.ஆர். தனபாலன் அவர்கள் 50,291 வாக்குகளை பெற்றுள்ளார். இவர் 25.29% வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மெர்லின் சுகந்தி 19,821 வாக்குகள், 9.97% பெற்று 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்தில் ஏ. பொன்னுசாமி 17,072 8.58% அடிப்படையில் பெற்று தோல்வியடைந்துள்ளார். அமமுகவை சார்ந்த லட்சுமி நாராயணன் அவர்கள் 5ஆம் இடத்தில் 4,042 அடிப்படையில் 2.03 ஓட்டுகளை வாங்கி 5ஆம் இடத்திலும், நோட்டோ 1,515.76% வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவே அதிக முறை வென்றுள்ளது. அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்களும் இந்த தொகுதியில் வென்றுள்ளார்கள். இந்த பெரம்பூர் தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகள் என்பது மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாஸ் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர்பாடி, பார்வதி நகர் போன்ற இடங்கள் இந்த பெரம்பூர் தொகுதியில் கீழ் உள்ள பகுதிகள். பெரம்பூர் தொகுதி இது ஒரு பொது தொகுதியாகும். மொத்த வாக்காளர்கள் 2,93,597. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,44,909. பெண் வாக்காளர்கள் 1,48,688. மொத்தம் 2021 பதிவான வாக்குகள் 1,98,872. 68.3% மொத்த வாக்குகளை பெற்றுள்ளது. அதில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,515.5% ஆகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 2026 பெரம்பூர் தொகுதியின் கருத்து கணிப்பு. முதல் இடத்தை திமுக 33% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் அதிமுக 30% ஆதரவை மக்களிடத்தில் பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் டிவிகே அவர்களின் மக்கள் ஆதரவு 19%. இந்த பெரம்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் 10%. எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை என்று மக்களின் விருப்பத்தை தேர்தல் நெருங்கும் சமயங்களிலே நாங்கள் முடிவு செய்வோம் என்று 8% மக்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியை முடிவு செய்தால் அவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. திமுகவின் தோல்வியையும் தடுக்க முடியாது. தற்போதைய சூழலில் திமுகவே முன்னணியில் உள்ளது. தொடர்ந்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். எங்கள் சேனலை பின்தொடருங்கள். அடுத்த பதிவில் வேறொரு தொகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.